ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரபல நடிகர் டெல்லி கணேஷ் தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் என்று பயணித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். சென்னையில் செயல்பட்டு வந்த டெல்லியைச் சேர்ந்த நாடக சபாவில் நடித்து வந்ததன் காரணமாக இயக்குனர் பாலச்சந்தரால் பெயரிடப்பட்டு தமிழ் திரையுலகில் அறிமுகம் செய்யப்பட்ட மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர் தான் டெல்லி கணேஷ். கடந்த நவம்பர் 9ஆம் தேதி உறக்கத்தில் இருந்த நிலையிலேயே அவர் காலமானார். அவருக்கு வயது 80. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் அவர். உலக நாயகன் கமலஹாசனின் பல மெகா ஹிட் திரைப்படங்களில் சிறந்த கதாபாத்திரங்கள் ஏற்று அவர் நடித்திருக்கிறார். குணச்சித்திர நடிகராகவும் காமெடி நடிகராகவும் மட்டுமல்லாமல் உலக நாயகன் கமலஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலும் கமல் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக மாறிய ஹேராம் திரைப்படத்திலும் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் டெல்லி கணேஷ். சிறிய நடிகர் பெரிய நடிகர் என்று பாராமல் அனைவருடனும் அன்போடு அரவணைப்போடும் பழகுவார். அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதராக தன்னுடைய வாழ்க்கையில் திகழ்ந்திருக்கிறார் என்று இளம் நடிகர் மணிகண்டன் அவருடைய இறப்பின் போது மனம் உருகி பேசியது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் களமிறங்குவதற்கு முன்பாக விமானப்படையில் பணியாற்றி வந்தவர் அவர். அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு முன்னதாக கூட விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் அவருக்கு உரிய மரியாதையை அளித்தது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல கட்சி தலைவர்களும் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் போன்ற திரைப்பட பிரபலங்களும் டெல்லி கணேஷ் மறைவிற்கு தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நடிகனாக பயணித்து வந்த அவர் ஒரு திரைப்படத்தின் நாயகனாகவும் நடித்திருக்கிறார். இப்ராஹிம் என்பவர் வெகு சில படங்களில் இயக்கியிருக்கிறார். அப்படி அவர் இயக்கிய தனியாக தாகம் என்ற திரைப்படம் கடந்த 1982ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படத்தில் நாயகியாக சுபத்ரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த படத்திற்கு இசையமைத்து ராஜ் என்பவர்தான். இந்த படத்தில் வரும் பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் என்ற பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தின் மூலம் நாயகனாக களமிறங்கி நடித்து அசத்தியவர் தான் டெல்லி கணேஷ்.